வாடி ராஜி, இதில் உட்காரு. என்ன சிலக்கிளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் மூஞ்சில் அந்த சிரிப்பை கணையில் என்னடி என்னமா சிரிப்ப வேண்டியது இருக்குது? வெந்ததை தின்னுட்டு வீதி வந்தால் போய் சேர வேண்டியதுதான். உனக்கு என்னடி குறைச்சல், இப்படி பேசுத? எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் படுற கஷ்டத்தை சொல்லாமல் எல்லாருக்கும் எப்படி புரியும்? என்ன கஷ்டம் கேட்டு சொல்லலாம். அதை வீட்டு தள்ளிடி. வீட்டில் இருந்து அணக்கல அவன் மருமலை எங்க? ஆபா ஜாமான் வாங்கினேன், சந்தைக்கு போயிருக்கா. இன்றைக்கி தான் சந்தை கிடையாதடி. சந்தையில் உள்ள கடையில் போய் ஜாமான் வாங்கினேன் போயிருக்கா. இங்கே தான் நிறைய கடை இருக்குல்ல, இங்கே வாங்க வேண்டியதுன்னு. அதை விட்டுட்டாவா ஏன் சந்தைக்கு போய் வாங்க போகணும்? ஆமாம், நானும் இங்கே தான் வாங்க சொன்னேன். எங்கே சொல்லி பற்றி கேட்குறா? அங்கே போய் வாங்கினா தான் பொருள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்க போயிருக்கா. என்னது, இங்கே உள்ள கடைகளில் தான் நாங்களும் பொருள் வாங்குகிறோம், நல்லா தானே இருக்குது. ஓ மருமவ வீட்டில் வேலை செய்ய மாற்றப்பட்டுக்கிட்டு தான் இப்படி சொல்லிவிட்டு தெரியா. 2 மணி ஆக போதே, சாப்பிட்டுட்டே சிலக்கிளி? இன்னும் சாப்பிடலை. ஏன் மருமவ வந்தோடனே சாப்பிடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் உன் உடம்பு என்னத்துக்காகும்? அவள் வரட்டும், நீ முதல்ல எழுந்திரிச்சு போய் சாப்பிடு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிடுதேன், அதுக்கப்புறம் போய் சாப்பிடுதேன். ஓ மருமவ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்காமே போனா? இல்லை ராஜி, அவள் செஞ்சு வச்சு தான் போனான். நான் வர்றதுக்கு பிண்டுனாலும் பிண்டும், நீங்களே சோறு போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் போனான். அப்போ போய் சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு அவள் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் ராஜி. என்ன காரணம் செல்லக்கிளி? சொல்ல விருப்பம்லன்னு விடு. அது வேற ஒன்றும் இல்லடி. நான் உள்ளே போய் சோறு போட்டு சாப்பிட்றத மட்டும் என் மருமவை பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறமா எனக்கு சோறு போட்டே தரமாட்டா. ஆமாண்டி, நீ சொல்கிறதும் சரிதான். இப்படி தான் எங்கள் வீட்டிலே நான் சோறு போட்டு தின்னேன். இப்போ என் மருமவை எனக்கு சோறு போட்டே தர்றது கிடையாது. வெளியில் கேட்டு திறக்க சத்தம் கேட்குது. அநேகமாக உன் மருமவை தான் வருவான்னு நினைக்கேன். சரிடி, அப்புறமா பார்க்கலாம், நான் போயிட்டு வரேன். சரிடி, அப்புறமா பார்க்கலாம். என்ன தீபா வெறும் பைய கொண்டார? ஒரு வேளை தூக்கிட்டு வர முடியாமல் வாசப்படியில் வச்சுட்டு வந்திருக்காளோ என்னமோ. எப்பா என்ன வெயில்! என்ன மருமகளே, வாங்கிட்டு வந்த பொருளை உள்ளே கொண்டு வந்துட்டு தானே, அதை விட்டு எதுக்கு வெளியில் வச்சுட்டு வந்த? சரி, உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு அத்தைக்கும் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா. உங்களால் தண்ணி கூட கோரி குடிக்க முடியாதோ? அதையும் நான் தான் வந்து கோரி தரணும். வந்து வரமே அதை கொண்டா இதை கொண்டானே சொல்லிட்டு இருங்க. சரி, முதல்ல வாங்கிட்டு வந்த பொருளை தூக்கிட்டு வா. நான் பாருங்கத்த, அடுத்த தடவைலாம் எனக்கு 500 ரூபா தர்றாங்க, அதுக்கு அதிகமாக தாங்க. அப்படின்னா தான் என்னால் பொருளெலாம் வாங்கிட்டு வர முடியும். சந்தையிலேருந்து இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போகிறதுக்குள்ளேயே 500 ரூபாயும் காலியாயிட்டு. ஆமாம், வேலைவாசிலாம் கூடி போச்சு, அப்படி தான் வாங்க முடியும். அடுத்த தடவை உனக்கு அதிகமாக பணம் தரேன். இப்போ முதல்ல வாங்கிட்டு வந்த பொருளை கொண்டா பார்ப்போம். பொருளை வாங்கினா தானே உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்க. என்ன நீ ஜாமான் அங்கமே வந்த? ஏத்தே, அதைத்தான் நான் வந்த நேரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சரியான டீப்லைட் நீங்கள். உங்கள்கிட்ட பேசி என் தோட்ட தண்ணி வற்றி போச்சு. சரி, பொருள் வாங்கலைன்னா பணத்தை தான், இங்கே உள்ள கடையிலே வாங்குவோம். ஐயோ அத்தை, பணம் தான் காணாமல் போயிட்டு. நீங்கள் பணத்தை கொண்டாடி கேட்டுட்ருக்கிய. என்னது, பணம் காணாமல் போயிட்டா? எப்படி காணாமல் போச்சு? நீங்கள் வயிறு முட்டை தின்னுபிட்டு என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருப்பிய. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, அப்புறமா சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.